டே சிண்டு, என்னடா இது லில்லி லோட்டஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இந்த நான்சியும் ரோஸும் உள்ள ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. நான்சி, நான்சி, இப்ப நீ வரப்போறியா இல்லாட்டி நாங்க ஸ்டார்ட் பண்ணட்டுமா நான்சி? ஏய் பண்டி, நீ தானே புது ட்ரெஸ் மாத்திட்டு வான்னு சொன்ன. அதுக்குள்ள நான் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்ற. இவன் என்ன ஸ்டார்ட் பண்ண போறானே தெரியல. எதுக்கு எல்லாத்தையும் வர வச்சிருக்கான்னு தெரியல. இவன் சொன்னான்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். ஹை, லில்லி லோட்டஸ் கூட வந்திருக்காங்க. ஆமா, இப்போ எதுக்கு இங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்க ஃபோன் பண்ணி? ஓ மை காட், நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் அசெம்பிள் ஆயிட்டீங்களா? பண்டி, சிண்டு, நான்சி 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நானும் வந்துடுறேன். ரோஸ் சீக்கிரமா வா ரோஸ். ஏன் ரோஸ் இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்க? அக்கா, எல்லாரும் நல்லா சொல்றத கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, அதனால நம்ம எல்லாரும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போறோம். என்னடா சொல்ற சிண்டு? நம்ம யாருக்கும் பர்த்டே கூட இல்ல, அப்புறம் எதுக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போறோம்? அவசரப்படாத நான்சி. கேக்கை பார்த்த உடனே எதுக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போறோம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இங்க பாத்தீங்களா கேக்ல என்ன எழுதியிருக்கு? கிளாசிக் மினி ஃபுட்ல இன்னைக்கு 1000th எபிசோட் வரப்போகுது. அதனால தான் நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ண போறோம். வாவ், அதுக்குள்ள கிளாசிக் மினி ஃபுட்ல 1000th எபிசோட் வந்துருச்சா? ஓ மை காட், என்னால இத நம்பவே முடியல பண்டி. ஓ, அதுக்காக தான் நீ எங்க எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி புது ட்ரெஸ் போட்டு வர சொன்னியா? உண்மையாவே இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு गाइस. செலிப்ரேஷன்ல நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறோம்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சிண்டு பேசுறேன். நீங்க எல்லாரும் இத்தனை வருஷமா கிளாசிக் மினி ஃபுட் சேனலை கண்டினியூஸா பார்த்ததுக்கு தேங்க்யூ சோ மச். இனிமேல் வரப்போற இயர்ஸ்லயும் நாங்க நிறைய புது எபிசோட்ஸ் எல்லாம் போடுவோம். நீங்க அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஃப்ரெண்ட் பண்டி பேசுறேன். எங்க எல்லாத்தோட எபிசோட்ஸும் நீங்க கண்டினியூஸா பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச். அது மட்டும் இல்ல, உங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான நியூஸ் இருக்கு. 2025ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதை எல்லாத்தையும் நீங்க கண்டினியூஸா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். பை பை. பண்டி, இந்த ஈவினிங் டைம்ல இந்த கேண்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு செலிப்ரேஷன். எல்லாரும் சேர்ந்து கேண்டில ஊதி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான்சி, அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் கோரஸா தேங்க்யூ சொல்லிடலாமா? எங்க கிளாசிக் மினி ஃபுட் சேனலை இவ்ளோ வருஷம் கண்டினியூஸா பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச். ஹே சூப்பர் பண்டி அண்ணா, அங்க 1000ன்னு போட்டிருக்கல, அதை கரெக்டா கட் பண்ணி எடுங்கண்ணா. டே சிண்டு, இருடா, 1000 தானே, கரெக்டா அந்த ஜீரோவை கட் பண்றேன். பண்டி அண்ணா, அந்த ஜீரோவை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, எனக்கு தான் கொடுக்கணும், சரியா? பண்டி, உன் தம்பி சிண்டு கேட்டான்னு சொல்லி அவனுக்கு கொடுத்துருவியா? எங்களுக்கு தான் நீ கொடுக்கணும் பண்டி. ஏ நான்சி, அவன் தான் சண்டை போடுறானா, நீயும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நீங்க கவலைப்படாம சண்டை போடாம இருந்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் நானே ஊட்டி விடுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பைட் யாருக்கு? நான்சிக்கா, சிண்டுக்கா, லில்லிக்கா, லோட்டஸ்கா, ரோஸ்கா? பண்டியண்ணா, நான் தானே கஷ்டப்பட்டு நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யறேன், எனக்கு கொடுங்கண்ணா. ஓகேடா சிண்டு, இந்தா நீ கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் பைட் உனக்கு தான். ஹை அண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஏய் நான்சி, இந்தா கோவப்படாம நீ சாப்பிடு. இந்தா. பரவாயில்ல பண்டி, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் சண்டை போடாம இருக்கலாம். லில்லி, லோட்டஸ், ரோஸ் மத்தவங்களுக்கு கொடு. Thank you so much பண்டி, and once again congratulations guys. Thank you so much பண்டி. வாவ், கேக் ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரா? Thank you so much பண்டி. ஓகே, ஃபைனலி நீ சாப்பிட மறந்துடாத, நீயும் சாப்பிடு. இந்த நானே உனக்கு கொடுக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மீதி கேக்க ஃபுல்லா நான் தான் சாப்பிட போறேன். ஓகே, அடுத்த செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நோ நோ நோ, 1 மினிட் வெயிட் பண்ணு. இந்த சாக்லேட் இருக்கு இல்லையா, மில்க் சாக்லேட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தான் இதை சாப்பிட போறேன். வாவ், இது மில்கி பார் சாக்லேட் மாதிரியே நல்லா யம்மியா இருக்கு गाइस. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பண்டியண்ணா, அந்த சாக்லேட்டை விட மேல ரெட் கலர்ல ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, அது அப்படியே எடுத்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி வந்துரும். அதை எடுத்து கொடுங்கண்ணா. டே சிண்டு, இன்னைக்கு ஃபுல்லா இந்த கேக்கை வச்சு சாப்பிடத்தானே போற. கிஃப்ட் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்கலாம்டா. அண்ணா இருங்கண்ணா, கேக்கு கொஞ்சமாவது நான் சாப்பிட்டு வரேன். தட்ஸ் ரைட் பண்டி, உண்மையாவே இந்த ஸ்ட்ராபெரி ஜெல்லி ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கும். எனக்கும் கொஞ்சம் கொடு. நீங்க எல்லாரும் இப்படி கேக் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா நான் வாங்கி வச்சிருக்கிற கிஃப்ட்டை எப்போ ஓபன் பண்ணி பார்க்க போறீங்க? ஏய் பண்டி, இந்த கேக்ல ஜெல்லியை விட அந்த மேல க்ரீம் இருக்கு பாத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் அதை அப்படியே சாப்பிட்டு வந்துடுறேன். அந்த மேல ஜாம் மாதிரி போட்டிருக்காங்க பாரு, அதுதான் சூப்பர் டேஸ்டா இருக்கும் தெரியுமா? நல்லா டேஸ்டியா இருக்கு. இந்தாங்கப்பா, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. இதை எங்க அப்பா தான்ப்பா அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஆனா எந்த கிஃப்ட் யாருக்குன்னு சொல்லி அவர் பேர் எழுதவே இல்லை. நானே யாருக்கு எந்த கிஃப்ட்னு சொல்லிடுறேன். இதை நான் எடுத்துக்கிறேன். இது சிண்டுக்கு, இது நான்சிக்கு, இது ரோஸ்க்கு, இது லில்லிக்கு, லோட்டஸ்க்கு. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எந்த கிஃப்ட் வேணாலும் நீங்க எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா?
ஆமா பண்டி அண்ணா, எல்லாமே பாக்குறக்கே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால நானே ஃபர்ஸ்ட் என்னோட கிஃப்ட்டை ஓபன் பண்ணிடுறேன். என்னது இது? இது எல்லாத்த விட இதுதான் ரொம்ப பெருசா இருக்கு. அதனால நான் இதையே எடுத்துக்கிறேன்னா. ஏ பண்டி, என்ன பண்டி உங்க அப்பா பேரே போடாம அனுப்பிச்சிருக்காரு, எது யாருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதாங்க அதோட ஸ்பெஷாலிட்டி. ஹை, இது பாக்குறதுக்கு ஏதோ ஸ்லைம் பாட்டில் மாதிரி இருக்கு. பெரியப்பாக்கு எனக்கு ஸ்லைம்னா ரொம்ப பிடிக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் எனக்கு ஸ்லைம் வாங்கி அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுலயே எனக்கு ப்ளூ கலர் தானே ஃபேவரட். நல்ல வேளை எனக்கு பிங்க் எல்லாம் அனுப்பல. ஹை பண்டி அண்ணா, இங்க பாத்தீங்களா இது எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு? ரொம்ப சூப்பரா இருக்கு. டே சிண்டோ, நீ தான் ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணிருக்க. எங்க யாராவது கிட்ட கிஃப்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்ட, அதுக்கப்புறம் பாரு. எனக்கு இந்த கிஃப்டே ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா, நான் இதையே வச்சுப்பேன். நீங்க எங்கிட்ட கேட்காம இருந்தீங்கன்னா சரிதான். சரி, ஓகே, இது ப்ளூ கலர்ல இருக்கு. அடுத்தது நானே ஓபன் பண்றேன். எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஆனா இது பாக்குறதுக்கு ஸ்லைம் மாதிரி இல்லையே. இது என்னது இது? ஓ, இப்படி புஷ் பண்ணணுமா? அட, பாக்குறதுக்கு ஏதோ பெரிய பால் மாதிரி இருக்கு. பால்னா நல்லா ஜாலியா தான் இருக்கும். எங்கிட்டயே ஒரு பால் இல்லைன்னு நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதனாலதான் எங்க அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஹை பண்டி அண்ணா, இது பாக்குறதுக்கு நல்ல ஃபுட்பால் மாதிரி இருக்குண்ணா. பெரியமா கிட்ட ஃபுட்பால் வேணும்னு நான் தானே கேட்டுட்டு இருந்தேன். பேசாம இதை எடுத்துக்கிறேன்னா, நீங்க வேணா ஸ்லைம் எடுத்துக்கிறீங்களா? இதுதான் வேண்டாங்கிறது. அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. பேசாம வெயி. ஓகே நான்சி, அடுத்தது உனக்கு எது வேணுமோ நீயே எடுத்து ஓபன் பண்ணு. எனக்கு எந்த கிஃப்டா இருந்தாலும் ஓகே தான். சரி, ஓகே. அப்படின்னா இந்த பிங்க் கலர் பாக்குறதுக்கு ரொம்ப பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கு. இதை நானே ஓபன் பண்ணி பாக்குறேன். ஆனா இதுக்குள்ள எது வந்தாலும் நான் வச்சுப்பேன். எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கேட்க மாட்டேன். என்னவா இருக்கும்? என்னது இது? பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. உள்ள நிறைய கலர்ஸ் தெரியுது. நான்சி அக்கா, அது மல்டி கலர் ஸ்லைம்கா. என்னது மல்டி கலர் ஸ்லைமா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டில்ல ஒரு கலர் தான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரே பாட்டில்ல நிறைய கலர் ஸ்லைம் நான் பார்த்ததே இல்ல சிண்டு. சூப்பரா இருக்கே. ச்சே, தெரியாம ஃபர்ஸ்ட் ஆளா நான் ஓபன் பண்ணிட்டேன். நான் மட்டும் இந்த பிங்கை எடுத்திருந்தேன்னா இது எனக்கு தான் கிடைச்சிருக்கும். நான்சி அக்கா, இதை நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சிண்டு, நான் இதையே வச்சுக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்லைம் கிடைக்கவே கிடைக்காது. அவங்களுக்கு என்ன gift கிடைக்குதோ அதை வச்சுக்கணும்னு பண்டி ஏற்கனவே சொல்லியிருக்கான்ல. டே சிண்டோ, நான்சி சொன்ன மாதிரி நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லயே சொன்னேன் இல்ல, இந்த மாதிரி அடுத்தவங்க கிஃப்ட்ஸ் கேட்காதன்னு. கம் ஆன் லில்லியன் லோட்டஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன கிஃப்ட்ஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. நான் கடைசியா எடுத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ரோஸ். நான் இந்த ப்ளூ கலர் ஓப்பன் பண்ண போகிறேன். பட் நான் கெஸ் பண்ணுற வரைக்கும் இதுவும் கண்டிப்பாக ஸ்லைமாக தான் இருக்கணும். பட் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு ஸ்லைமாக இருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். வாவ், இது பார்க்குறக்கே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஓ மை காட், எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோ வித் பிங்க். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓ மை காட், இது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு குட்டி டெடி பேர் மாதிரி இருக்கு. லோட்டஸ், உண்மையாவே அது ரொம்ப பார்க்கறதுக்கு கியூட்டா தான்ப்பா இருக்கு. ச்சே பண்டியண்ணா, நீங்க என்ன நல்லா ஏமாத்திட்டீங்கண்ணா. எனக்கு அப்புறம் வந்தது எல்லாமே என்னோடதை விட சூப்பரா இருக்குண்ணா. வாவ், இது பார்க்கறப்ப ஏதோ ஒரு ஐஸ்கிரீமை டச் பண்ற மாதிரி இருக்கு. ஓ மை காட், இந்த கலர் பாத்தீங்களா எவ்வளவு மைல்டா இருக்குன்னு. தேங்க் யூ so much பண்டி. லோட்டஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்தோட ஸ்லைமை விட உன்னோட தான்ப்பா ரொம்ப கியூட்டா இருக்கு. பட் பரவாயில்ல, நான் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கேட்க மாட்டேன். ஓகே, அடுத்தது நான் ஓபன் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஸ்லைமா தான் இருக்கணும். பட் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான கியூட்டான பாட்டில்ல இருக்கும்னு நினைக்கிறேன். கம் ஆன், ஓபன் பண்ணவே முடியல. வாவ், இதுவும் ஒரு கிளியர் ஸ்லைம் தான். ஓ மை காட், thank you so much பண்டி. என்னோட ஸ்லைம் பாட்டில் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப பிரிட்டியா இருக்கு. ஹை, அந்த ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப கிளியரா இருக்க மாதிரி இருக்கு. லில்லி, ஓபன் பண்ணி பாரு. தட்ஸ் ரைட் நான்சி, இது பார்க்கறதுக்கு கிளியராவும் இருக்கு, கிளிட்டரியாவும் இருக்கு. ஓகே, நான் கொஞ்சம் மட்டும் எடுக்கிறேன். நான் இப்போ ஃபுல்லாக எடுத்தேன்னா அதுக்கப்புறமா பின்னாடி லேட்டர் விளையாட முடியாது. இதை கொஞ்சத்தை மட்டும் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் பண்டி. என்ன ரோஸ் இது, எல்லாத்தையும் ஓபன் பண்ண சொல்லிட்டு நீ கடைசியா ஓபன் பண்ற? தட்ஸ் ஓகே பண்டி. உங்க டாடி எனக்கு என்ன வாங்கி கொடுத்திருந்தாலும் எனக்கு பிடிக்கும். கிஃப்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து தேங்க்ஃபுல்லா இருக்கணும். வாவ், இது பார்க்கறதுக்கு ஒரு பால் மாதிரி இருக்கு. ரோசக்கா, இந்த பால் நான் தாங்க எங்க பெரியப்பா கிட்ட கேட்டிருந்தேன். அவர் மாத்தி அனுப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் இதை எடுத்துக்கிறேன்க்கா. கம் ஆன் சிண்டு, உனக்கு வேணும்னா நீ கண்டிப்பா எடுத்துக்கோ. எனக்கு எந்த கிஃப்டா இருந்தாலும் நான் ஓகேன்னு எனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. இந்த நீயே இது எடுத்துக்கோ. ஒரு வழியா எல்லாரும் 1000th எபிசோடுக்கு செலிப்ரேஷன் முடிச்சிட்டீங்களா? ஃபைனலி இங்க பாத்தீங்களா, இந்த ஃபோம் பாட்டில்ஸ் வச்சு இப்ப நான் ஒரு காம்படிஷன் வைக்க போறேன். அதுல யாரு வின் பண்றாங்கன்னு பார்த்தலாமா? என்ன பண்டி இது? யூசுவலா ஒண்ணே ஒன்று தான் வாங்கிட்டு வருவேன். இப்ப 3 வாங்கிட்டு வந்திருக்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம 3 டீமா பிரிஞ்சு விளையாட போறோம், அப்படித்தானே? கம் ஆன் கைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸ்ல அடிக்க கூடாது. ஓகே, வேற எங்கேயாவது தான் அடிக்கணும். நானும் லோட்டஸும் ஒரு டீமா இருந்துக்கிறோம். நான்சி ரோஸ் ஒரு டீம், பண்டி அண்ட் சிண்டு ஒரு டீம். ஏய், நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பண்டி, என்ன பண்டி
இது? ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் பார்த்து மெதுவா அடி பண்டி. நான்சி அக்கா, இந்த மாதிரி எதிர்பார்க்காதப்ப அடிச்சாதான் நல்லா இருக்கும். பண்டி அண்ணா எம்மாலையும் அடிச்சு விடுங்கண்ணா. டேய், இந்த ஸ்ப்ரே பாட்டில் உண்மையாவே சூப்பரா வேலை செய்யுதுடா. அப்படியே கொஞ்சம் எங்க வீட்டு மேலயும் அடிக்கிறேன். எங்க அம்மா சாயந்தரம் வந்து பார்த்தாங்கன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்லிக்கலாம். அடிங்கண்ணா, நல்லா அடிங்க, கூரமாலையெல்லாம் அடிங்க. பண்டி சொன்னா கேளு, உங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா வீட்டை இந்த மாதிரி பண்ணதுக்கு திட்டுவாங்க. கமான் பண்டி, அது ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், அடுத்தது எங்க டீம் தான். நாங்க இப்ப ரெட் கலர் ஸ்ப்ரே எடுத்து அடிக்க போறோம். ஹே லிலி, நல்லா அதை ஷேக் பண்ணிட்டு அடி. ஓ மை காட், கரெக்ட்டா அவங்கள எய்ம் பண்ணி அடி லிலி. நோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஃபேஸ்ல எல்லாம் அடிக்க மாட்டேன். நான் எப்பவுமே ரூல்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவேன். ஓ மை காட், அங்க பாத்தியா? அவங்க ரெண்டு பேர் தலை மூவ் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டிலே காலி ஆயிடுச்சு கைஸ். பண்டி அண்ணா, என்னன்னா இதே நம்ம ரெண்டு பேத்து மேல இப்படி ஸ்பைடர் வெப் மாதிரி அடிச்சு விட்டுட்டாங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஆமாண்டா சிண்டு, இங்க பாரு எப்படி இருக்குன்னு பாரு. சூப்பரா இருக்குடா. ஓகே கமான் கைஸ், அடுத்தது ஒரே ஒரு டீம் மட்டும் தான் பாக்கி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்க டீம் தான் லீடிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கமான் ப்ளூ டீம், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய் ரோஸ், எங்கிட்ட கூட அதை நல்லா ஷேக் பண்ணிட்டு அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ட்ரையல் பார்த்துக்கலாம். நல்லா தான் வர மாதிரி இருக்கு. இப்போ அவங்கள எய்ம் பண்ணி அடிப்பா. கமான் நான்சி, நீ ட்ரையல் பார்க்கறேன்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்ட. இங்க மாதிரி இப்போ ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஓ மை காட், என்னாச்சு? பாட்டில் காலி ஆயிடுச்சா? ஐயோ, என்ன நான்சி, நீ ட்ரையல் பாக்குறேன்னு சொல்லி ஃபுல்லா காலி பண்ணிட்டியா? எனக்கு தெரிஞ்சு உள்ள பிளாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பஞ்சி டீம் வின் பண்ணிருக்கா, இல்லாட்டி நான்சி டீம் வின் பண்ணிருக்கா, இல்ல எங்க டீம் வின் பண்ணிருக்கா? உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இருக்கிறதுலே வச்சு பிங்க் தான் நிறைய வந்திருக்கு. ஸோ எங்க டீம் தான் வின் பண்ணிருக்கு. நீ சொன்னது கரெக்ட் தான். இங்க பாரு, எங்களோட ப்ளூ கொஞ்சம் தான் வந்திருக்கு. ஏதோ பாட்டில் பிளாக் ஆன மாதிரி இருக்கு. ஃபோன் கூட காணாம போயிருச்சு 2 மினிட்ஸ்ல. இருக்கிறதுலே வச்சு பிங்க் தான் அதிகமா வந்திருக்கு. அதனால இந்த வருஷத்தோட வின்னர் வந்து லில்லி அண்ட் லோட்டஸ் தான்.